பேருக்கு சில சரி இங்க பாருங்க எப்படி வெயில் தாங்க முடியல. இதோட இப்படியே வாங்க. அத நாங்க அந்த முடிச்சாச்சு உள்ளே இருந்து வெயில் இப்படி காட்டினா போதும் அடுப்பு பத்திக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நெருப்பா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நல்லா இருக்கேன்னு அனுப்பியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். அதனால வந்து முழுக்க முழுக்க வந்து வீடு ஃபுல்லா கவர் பண்ணி வீடியோ. அது என்னன்னா, ஆடி மாசம் பிறக்க போகுது, நீங்க பார்க்கும் போது பிறந்திருக்கலாம். அதனால வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான். அது கூடவே சமையல் கிளீனிங் அப்படின்னு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கிறதுனால எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே நல்லா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அப்பா செயல இருக்கேன். அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இப்ப நேரம் வந்து 11 மணி ஆகுது. காலை சாப்பாடு முடிச்சாச்சு. சாப்பாடு மட்டும் தான் முடிஞ்சிருக்கோம். வேலை சட்டிப்பான அப்படியே கிடக்கு, வீடு வாசல் அப்படியே கிடக்கு, ஒன்னும் முடிச்ச படம் இல்ல. அதனால அதையும் பாத்துக்கிட்டு இதையும் பாத்துக்கிட்டு இப்ப வந்து என்ன சமையல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான் எங்க வீட்டுல. 2 நாளா வந்து மீன் வறுத்து தின்னுட்டு இருந்தோமா, அதனால நாக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு. இப்ப வந்து வெஜ்ஜு தான் சமைக்க போறோம். சலும்பார் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு கீரை இருக்கு, கீரை நம்ம வீட்டுல அங்க இருக்கு, அதை அப்படியே துருவி போட்டு அப்படியே கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். உள்ளேயே குக்கர்ல வச்சா சாம்பார் முடிஞ்சிருமேன்னு நீங்க கேட்கலாம். உள்ள வந்து வேலை நடக்க போகுது, அதனால தூக்கி இங்க வச்சிடும். அடுப்பாங்கரையில சமையல் ஓரமா இருக்கட்டும், உள்ள வந்து நம்ம வேலையை பார்க்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிட்டு. அவ்வளவுதான். இப்ப இதை தூக்கி அடுப்பை பத்த வச்சுட்டேன். தூக்கி அப்படி போட்டுட்டா இதுல ஒண்ணும் இல்ல, வெறும் பச்சை தண்ணி தான். நல்லா சூடானதும் பருப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதான். பருப்பு வந்து இது ரேஷன் பருப்பு. இந்த பாருங்க, இது வந்து நேத்து தான் போய் என் புருஷர் வாங்கிட்டு வந்தாரு. அதை வந்து இந்த டப்பாவில கொட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து. நம்ம எப்போதுமே வந்து கடையில வந்து பருப்பு வாங்க மாட்டோம். இந்த பருப்பு தீந்துச்சுனாதான் கடையில வாங்குவோம். ஏன் இந்த பருப்புக்கு என்ன, அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. நீங்க யாராவது யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இல்ல, நீங்க யாராவது யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா சில பேருக்கு சரி சில பேருக்கு வந்து இந்த பருப்பு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நாங்க வந்து பழகிடுச்சு, அதெல்லாம் டேஸ்ட் ஒன்னும் டிஃப்ரெண்டாலாம் தெரியாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டோம்னாலே நல்லாதான் இருக்கும். அது நான் கொட்டி வைக்கிறேன். இப்ப சாம்பாருக்கு போட வேணாமா? யூஸ் பண்ணாம இருப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காது இந்த பருப்பு. அந்த பருப்பு என்ன பண்ணுறது, அதனால உங்களுக்கு பார்சல் போட்டு விட்டோமா? என்ன இது மட்ட ரகமான கொஸ்டினா இருக்கு. இதுல வந்து நம்ம தேவையான அளவு, நம்ம குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு பருப்பு, எவ்வளவு அரைப்படிலாம் இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம். அவ்வளவுதான். போதுமா? போதும். போதும். இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா அப்படி களைஞ்சுனா இப்படி தேய்க்கிறதுன்னு அர்த்தம். நான் பேசுற மொழி வந்து உங்களுக்கு சில நேரம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த பொண்ணு ஏன்னா ஏதோ ஒரு தனி மொழியா பேசுது அப்படின்னு. அதிகபட்சம் இந்த தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் இப்படி பேசுற லாங்குவேஜ் தான் என் வாயிலிருந்து வரும். அதனால புதுசாலாம் நான் பேச மாட்டேன். அப்படி ஏதாவது நான் பேசுறதுல உங்களுக்கு டிஃப்ரெண்டா இந்த வார்த்தை இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அது என்ன வார்த்தை. அதுக்கு நீங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து இப்படி அரிசி களையிறது இல்ல பருப்பு களையிறது அப்படிம்போம். கழுவுறத வந்து களையிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த பருப்பை வந்து களைஞ்சு வச்சுக்கலாம். இந்த களைஞ்சி நம்ம தண்ணி சுடுறதுக்குள்ள இது நல்லா ஊறி போயிருந்துச்சுன்னா சீக்கிரமா வெந்துடும். அவ்வளவுதான். நல்லா ஊறட்டும், இப்படியே ஊறட்டும். அது ஒரு 4-5 களையுவோம் திருப்பி. சரி வாங்க ஆரம்பிக்கலாமா? இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் அரிஞ்சிட்டு நம்ம ரெடியா வச்சுட்டோம்னா, ஏன்னா உள்ள வேலை பார்க்கும்போது வந்து அரிஞ்சிட்டு இருக்க முடியாது. அரிஞ்சிட்டு நான் சமைச்சுக்கிட்டே அப்புறம் உள்ள வேலை பார்க்கறத காட்டுறேன். இப்ப காயெல்லாம் எடுத்து வந்துக்கிறேன். மீன் வண்டி நம்ம காத்திருப்போம், குண்டான சட்டியும் வச்சுக்கிட்டு மீன் வண்டி எப்போ வரும், ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு மீனை வாங்கி குழம்பு வைக்குமேனு பாத்திருப்போம். அப்பெல்லாம் வராது. நம்ம என்னைக்கு சாம்பார்னு வைக்கிறோமோ அன்னைக்குதான் மீன் வண்டி வரும். ஆசைலாம் படல, சொல்றேன். சரி இல்ல, என்ன இப்படி நினைக்கிறீங்க என்ன பத்தி? இந்த வேலையை பார்த்துக்கிட்டே வீட்டு வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு
அந்த டயர்டா இருக்காது, அலுப்பு தெரியாது. ரெண்டுத்தையும் கடகடன்னு முடிச்சிடலாம். நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வச்சு அப்புறம் சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டயர்டாயிடும். ஆமா போ என்னத்த சோற திங்க, தயிரை ஊத்தி தின்னுட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கும். அதனால டக்கு டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடுறோம் இன்னைக்கு வேலைய. தண்ணி இப்பதான் ஆவி பறக்குது. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு நான் கழுவி வச்சிருக்கேன். 5-6 தடவை களைஞ்சி வச்சிருக்கேன். இது அப்படியே எடுத்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுற வேண்டியதான். இந்த பருப்பு சீக்கிரம் வெந்துரும் போல இருக்கு, குட்டி பருப்பா இருக்கு, சீக்கிரம் வெந்துரும். சாண்டி எங்க ஓடுற? இங்க லூஸ் மாதிரி ஓடிட்டு கிடக்காது பாட்டுக்கா. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆடி செவ்வாவுல வந்து நடந்து போவாங்க, நாங்களும் நடந்து போவோம். அது வந்து சில நேரம் நடந்து போவோம், சில நேரம் வண்டியில போவோம், சில நேரம் போகாம கூட இருந்துருவோம். அப்படிதான் சூழல் அமையும். ஏதாவது ஒண்ணுல போக முடியாம ஆயிடும். இல்லைன்னா இங்க இருந்து நாயரப்பு பேயரப்பு இறைச்சிக்கிட்டு நாகப்பட்டிலே நடந்து ஓடுவோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்களும் பக்கத்துல எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஆடி செவ்வாவுல வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வாங்க, நல்லது. கூட்டுக்கு கீரை பறித்து கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க எப்படி, அதுதான் தண்டு கீழே பெருசாயிட்டு நம்மளுக்கு தேவை வந்து கீரை தானே, அதனால வந்து அப்படியே உடச்சு விட்டுப்பாப்ப துளிர் அடிக்கடிக்க நம்ம கீரைக்கு பறிச்சுக்கலாம். இளந்தண்டாதான் இருக்கு, தண்டு இளந்தண்டா இருக்கு. இதை அப்படியே நம்ம துருவி போட்டா சில நேரம் நார் இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால நான் பாதி பாதியா உடச்சுக்கிறேன். பாருங்க, இங்க பாருங்க, நல்லா தலன்னு இருக்கு. ஒரு கட்டு கீரை வந்து ஆஞ்சு வச்சிருக்கேன். அது நேத்தி வாங்கினது கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்துச்சா, அதனால ஒரு கட்டுல மிஞ்சினதெல்லாம் எடுத்து ஆஞ்சு வச்சிருக்கேன். அது கூட இந்த கீரையும் போட்டு நான் பருப்பு போட்டுலாம் செய்யல, பருப்பு சாம்பார் வச்சிட்டோமா, அதனால இதை அப்படியே போட்டு தேங்காய் துருவி போட்டு அப்படியே 2 வதக்கல், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, அன்னைக்கு சுண்டக்காய் ஷார்ட்ஸ்ல கூட காமிச்சிருப்பேன், சுண்டக்காய் பறிச்சு. இங்க பாருங்க, அவிச்சு வத்த போட்டாச்சு, அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு அப்படியே காய வச்சிருக்கோம். கொத்தரங்காய் கூட விடல, அந்த கொத்தரங்காயும் போட்டாச்சு. அவ்வளவுதான். இது வந்து எண்ணெய் காயுது, எண்ணெய் நம்ம வீட்டுல ஆட்டின எண்ணெய், அது காய்ச்சுவோம் அப்படின்ட்டு காய வைக்கிறோம். மரம் மொழுனதா வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ்ல. அதுல வந்து மொழுகும் போது கருப்பா தான் இருந்துச்சு, ஆனா காஞ்சோன்னா வந்து இந்த கலருக்கு வந்துருச்சு. சில பேர் டவுட்ல தானே கேட்டீங்க, அந்த மரத்தை மொழுகுனீங்கன்னா அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு எங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. இதோ இருக்கு பாருங்க, இது வந்து அட்டைப்பழசா ஒரு மரம் காமிச்சிருப்பேன், பேந்து போய். இதோ பாருங்க, இங்க கூட ஒண்ணு நீட்டிட்டு நிக்குது, அந்த மரம் தான் இது. கருப்பு கலரானா இல்ல, நம்ம வெந்தயம் போட்டதுனால அதோட நேச்சுரலான கலருக்கே வந்துருச்சு. புது மரம் ரெண்டுத்தையும் அவன் ஓரமா எடுத்து வச்சேன். புது மரம் ரெண்டுத்தையுமே ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இது பழைய மரம். என்னது இது, புது மரம் ரெண்டுத்தையுமே ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இது பழைய மரம் என்பதால் இத பயன்படுத்தி நம்ம வந்து இது பண்ணிப்போம். அரிஞ்சு முடிச்சாச்சு. மரம்லாம் வந்து அதிகபட்சம் நாங்க இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கீரை அரியறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் தண்ணி படும்னா அது ஊறாது, நம்ம அப்படியே எடுத்து வெயில்ல வச்சிட வேண்டியதான். அதனாலதான் மரம் சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். பாருங்க, நம்ம கீரை தான் அதிகமா இருக்கு, கொஞ்சமா கடையில வாங்கினது. நல்லா துருவி அரிஞ்சு வச்சுட்டேன். இது கூட வந்து நான் சும்மா வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு தேங்காய் போட்டு இறக்கிடுவேன், நல்லா இருக்கும். ஆமாடி, வெயில் தாங்க முடியல. சமையல் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருவோம். இப்ப நான் வீடு துடைக்க ஆரம்பிச்சேன்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். அதனால பொழுது போய் பாத்திரத்தை கழுவக்கூடாது, பூஜை பாத்திரத்தை. அதான் இப்ப கழுவி நல்லா தொடச்சி நம்ம வெயில வச்சுட்டோம்னா நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் உள்ள எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும். இங்க வந்துட்டோம். ஆமாடி, வெய்ய என்னங்க இப்படி அடிக்குது, இறக்குதுங்க.
லிக்யூடு வாங்கிட்டு வர சொன்னா அது தீந்துருச்சான். அதனால கொஞ்சோண்டு இருந்ததுல போட்டு ஏதோ செங்காங்கல் இருக்குல்ல, செங்காமட்டை அப்படின்னா நம்ம செங்கல் இருக்குல்ல, செங்கல்ல வந்து அப்படியே நுணுக்கி பொடியாக்கி வச்சிருக்கேன். அததான் நாங்க செங்காமட்டைன்னு சொல்லுவோம். செங்கல் பொடியும் லிக்யூடும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கழிச்சென்று இருக்கிறதா? ஏதோ கை வந்து இதெல்லாம் இப்ப தேய்க்கும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சாப்பாட்டுல இருந்து கையை வைப்போம் பாருங்க, அப்ப வந்து எரியும். அப்பதான் எங்க கிழிச்சு இருக்குன்னு தெரியும். காய வைக்கவே வேணாங்க, அப்படியே விளக்கி வைக்க காஞ்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன சூடு. இங்க பாருங்க, இந்த பித்தளை ஜாமான் இந்த சாமி பாத்திரம் விளக்குறதுலயே இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். கண்ணு தெரியல வேற. இப்படி வந்துக்குவா, ஐயோ எங்க பார்த்தாலும் சூரியன் வெளிச்சம். இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். நம்ம தூவக்கால் இருக்குல்ல, அதுல இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு இது அப்படியே ஃபுல்லா கருப்பாயிடும். அதை விளக்கும் போது நான் அந்த கத்திய வச்சு இல்ல ஏதாவது இது கோணி ஊசி இருக்கும்ல, அதை வச்சு குத்தி தேய்ச்சி எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் இதா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஈஸியா எடுக்கிற மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா வந்து பல பேர் நீங்க சொல்ற டிப்ஸ்ல தான் நான் வந்து அதிகபட்சம் கத்துக்கிறேனே. அதுக்கு முன்னால இதை தொடச்சிலாம் வைக்க மாட்டேன். அது வந்து பூத்து இருக்கும் நான் எடுத்தா. இப்பெல்லாம் வந்து தொடச்சி வச்சிடறேன். அதெல்லாம் நீங்க சொன்ன டிப்ஸ் தான். இந்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம வீட்டை தொடக்கிறது ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெஸ்ட் இடைவேளை என்ன போயிட்டு இருக்குன்னா, டீ, அதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆனியன் போண்டா. ஆனா போண்டா சைஸ்ல எல்லாம் இருக்காது, தட்டி போட்ட மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். கடலை மாவு, வெங்காயம், சோம்பு அதெல்லாம் போட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கும். பசி ருசி அறியாது, மயக்கம். அதனால இதை குடிச்சிட்டு கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்ப்பா. இது வந்து இப்பதான் வாங்கினேன், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், இப்பதான் வந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ள மேல் வீட்டுல வந்து ஏதோ கொஞ்சம் என்னால முடிஞ்ச இந்த மணி பிளான்ட் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தொங்க விட்டுருக்கேன். கீழ் வீட்டுல வந்து கேப்பாரட்டு கிடக்குதா, அங்கேயும் கொஞ்சம் பச்சை பசேல்னு வைப்போன்ட்டு இதை ஆர்டர் போட்டேன். இப்ப இதுல மண்ணு கொட்டி கொஞ்சம் பொழுது போட்டோம். மண்ணு கொட்டி எல்லாத்தையும் கீழ் வீட்லயும் மரம் செடி கொடிகள்லாம் வளர்த்து வச்சிருக்கோம். அப்புறங்க அங்க நாங்க கிரீன்ல ஏற விட்டுருக்கோம் பாருங்க, வளர்ந்து இப்பதான் போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மாசம் அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரீல் ஃபுல்லாவே மறைச்சு எல்லாம் பூந்துதான் வரணும் செடிக்குள்ள இருந்து. அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருவேன். சூடா இருக்கு, குடிச்சுக்கிற. எல்லாம் ஆறி போயிட்டுனா டீ எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க உங்க போண்டா சாப்பிடல, போனா போட்டு ஒண்ணு கொடுக்குறேன். டீ குடிக்க மாட்டாங்க அவங்க, அதனால போண்டா மட்டும் இந்த ஒரு தடவை தான் இது. ஏன்னா காலையில இருந்து பிள்ளை என் கூட அழைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் தெரியலங்கிற. காலைலதான் ஒரு கூட்டி வச்சேன். நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் அதிகபட்சம் இந்த வீடு தெரியாது, அதை மாடியில தான் பார்த்திருப்பீங்க. இதுதான் நம்மளோட கீழ் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது எப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸே பேப்பரும் கீப்பரமா தான் கிடக்கும். இதுதான் வந்து நம்ம அங்க போத்திகள் இருக்கா, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், நம்மளோட நுழைவு வாயில். அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தா இதுதான் கீழ் வீட்டோட ஹாலு. அங்க நின்னுக்கோங்க, அப்பதான் தெரியும். வீட்டுக்குள்ள இருந்து வந்தா அது நடையா இருக்கும். இதுதான் வந்து கீழ் வீட்டோட ஹாலுக்குள்ள வந்தா இங்க பாருங்க, அந்த வீடு காட்டினா இல்லையா, அதே மாதிரிதான் இங்க ஒரு வாசல் வச்சிருக்கோம். அதோட இப்படியே வாங்க, வந்தீங்கன்னா இது வந்து பூஜை அறை. சாமி ரூம் தனியா, இங்க லேப்ட் மாதிரி அடிச்சு அதை தனியா வச்சுட்டோம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும், இங்கெல்லாம் பேஸ்ட் அடிச்சு, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சே ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பெயிண்ட் வந்து வர பொங்கலுக்கு தான் அடிக்கலான்னு இருக்கோம். அதனால பட்டி பேஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படியே இருக்கு. பட்டி பேஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு, பெயிண்ட் அடிக்கிறதோட இருக்கு. அதனால அங்கங்க சொடையா இருக்கிறதெல்லாம் அப்படியே பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சிருக்கோம். இந்த ரூம் தான் நம்மளோட பழைய ரூம். இதுதான் வந்து நம்மளோட பழைய ரூம்.
அதிகபட்சம் இப்பெல்லாம் இங்க வர்றதே கிடையாது. வர்றதுக்கான வேலைங்கிறத விட நேரம் இருக்க மாட்டுது. எல்லாம் மேலேயே கிச்சன்ல நிக்கிறது, கிச்சன்ல இருந்து அப்படியே மேல போய் எடிட் பண்றது, அப்புறம் கூட்டுறதுக்கு மட்டும் வருவேன். அவ்வளவுதான். இது இது வந்து நான் வந்து ஜெனியூனா காட்டுறேன்ப்பா, நேர்மையா உங்கள்ட்ட காட்டுறேன். துவைச்ச துணிலாம் இங்க கிடக்கு, மாடியிலயும் பாதி கிடக்கு. இதெல்லாம் மடிச்சு வைக்கணும். வேற எங்கேயும் துணி இல்ல, மாடியில இங்கேயும் கிடக்கு. இது இப்ப இங்க இருந்து நம்ம தொடச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு வெளியிலயும் தொடச்சிரும். அதோட இது வந்து ஹோம் டூர்லாம் கிடையாது, சும்மா நம்ம வீட்டை நீங்க பாக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால காட்டுறேன். இது இருக்கா, இதுல இருந்து இங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு ரூம் இருக்கு. இதோ பாருங்க, இந்த ரூம் வந்து எம்டியா தான் இருக்கும். இருங்க லைட் போட்டுக்கிறேன். இதான் இந்த ரூம்ல இவங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேயும் வந்து அந்த இதெல்லாம் மட்டி எல்லாம் பூசி, மட்டி தானுங்க இது, பட்டி எல்லாம் பூசி வச்சிருக்கோம். இதெல்லாம் எங்களோட ஆர்ட் தான். ஆர்ட் நாங்க போட்டாலே அந்த செவத்துக்கு என்னமோ ஆக போகுதுன்னு அர்த்தம், ஏதாவது பண்ணி வச்சிருவாங்க. அது மாதிரி அப்படியே இருக்கு இங்க. ஆனா இது ரூம் வந்து நம்ம மேல் ரூம் மாதிரிதான், கொஞ்சம் பெருசா இருக்கும், பெரிய ரூம் தான் இது. அப்படி அப்படியே கிடக்கு, எதுவும் சொல்லாதீங்க. வேலை பார்க்க முடியல, எனக்கு சோறாக்கவே நேரம் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இங்க வந்து 2 ரூம் தான் இருக்கு. இந்த இதுல வந்து 2 ரூம் இருக்கு. அதுக்கும் அப்படியே இங்க பாருங்க, அதுக்கும் அப்படியே அங்க பாத்தீங்கன்னா நாங்க டைனிங் டேபிள் வந்து சோறு திங்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அங்க பாருங்க, பழைய வீட்டுல இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த டைனிங் டேபிளையே நாங்க மாடிக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். மாடி ஷெட்டில் போட்டுருவோம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். அதனால இதுதான் ஹாலு, மொத்த ஹாலே வந்து இது. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு ரூமா இருந்துச்சு, இங்க வந்து ஒரு ரூமா இருந்துச்சு. அதை நாங்க அந்த டோர்லாம் எடுத்து செவுரெல்லாம் கட் பண்ணி, என்னோட மூளை இது, இந்த செவுரெல்லாம் கட் பண்ணிட்டு ஹாலை பெருசாக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஹாலு, சின்ன ஹாலா இருக்கும். இப்போ வந்து நம்ம பொண்டு பிடிச்சலாம் வச்சிருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஹால் ஆக்கிட்டோம். நம்ம பழைய கிச்சன் இதுதான்ப்பா, இதுதான் நம்மளோட பழைய கிச்சன். நிறைய பேர் இப்ப புதுசா வந்திருக்கவங்க, உங்க வீட்டுல 2 கிச்சன் இருக்கா, இன்னொரு கிச்சன்ல சமைக்கிறீங்க, இப்போ ஒரு கிச்சன்ல சமைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அது வந்து இப்ப புது கிச்சன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி அது கிச்சனை தனியா வச்சிருக்கோம். இதுதான் நம்ம பழைய கிச்சன். இங்க வந்து ரொம்ப டேமேஜ், அவன் இருந்தது இல்லையா, அவனை தூக்கி இங்க வச்சேன். ஏன்னா அவனை வந்து நாங்க யூஸ் பண்றதே இல்லை, அதனால இங்க இருக்கு. அப்புறமா வந்து நம்ம இதை ரெடி பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க அவனுக்கு தனியா வேற எதுக்காவதுன்னா இங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து வேலை வீட்டுக்கு பெயிண்ட்னு ஒண்ணு அடிச்சாதான் அது வந்து அழகா இருக்கும். இது வந்து இங்க ஒரு பொதுவா ரெஸ்ட் ரூம் இருக்கு, நம்ம கீழ் வீட்டுக்கு பொதுவா ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதோட ரூம்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வெளியில இருக்கு, அப்புறம் மாடியில இருக்கு, அவ்வளவுதான்ப்பா. இதான் வந்து எங்களோட வீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாவே தெரியும், அதெல்லாம் நடை ஹாலு, நடை போத்திகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப பேசிட்டே இருந்தா வேலை இருக்காது, நான் கடற்கரைன்னு துடைக்கிறேன். துடைக்கும் போது இதுக்கு அடியிலெல்லாம் துடைச்சாதான் நல்லா இருக்கும். அதான் இது ஒரு இது, நல்லா தொடச்சி முடிச்சுட்டு திருப்பி ஒரு வாளியால தொடச்சிட்டு அப்படியே வீட்டை தொடச்ச வேண்டியதான். ஸ்கிரீன்லாம் ஒரு 2-3 நாள் ஆகுது, அப்பதான் துவைச்சு போட்டோம். அதனால வந்து ஸ்கிரீன் இப்போதைக்கு எடுக்க வேணாம், ஒரு வாரம் போகட்டும். அப்புறமா வந்து திருப்பி பெட்ஷீட்டு ஸ்கிரீனு அதெல்லாம் எடுத்து துவைக்க போட்டுக்கலாம். சும்மா துவைச்சி அந்த இதை கைத்தி மாட்டுறதுக்குள்ள என் பிராணம் போயிடும். அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு. உள்ளே இருந்து வெளில வந்துட்டேன். போத்திகள்ல வந்து தொடச்சாலாம் சரி வராது, இது வந்து அலசிதான் விடணும். ஏன்னா வந்து குடும்பமே இங்கதான் அதிகபட்சம் குடும்பம் நடத்தும். அதனால வந்து தண்ணி ஊத்தி அலசி விட்டுட்டா கீழ் வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இங்க நம்ம இந்த சோஃபா வந்து அங்க உள்ள வீட்டுக்குள்ள போட்டிருந்தோம். இங்க வந்து சோஃபா இல்லையா, அதனால இங்கே உட்காந்துக்கிற மாதிரி உள்ள இந்த சோஃபா தூக்கி வெளில போட்டுட்டோம். இப்ப உள்ள வந்து எம்டியா, இடம் கொஞ்சம் தாராளமா இருக்கு. அம்மாடியோ, பெண்டு கரண்டும் போல இருக்கே. இன்னும் வேலை இருக்கு, இதை முடிச்சுட்டு மேல் வீட்டுல மேல் வீடு அந்த அளவுக்கு குப்பையா இருக்காது, செல்லு 2 இதுதான் இழுத்து தள்ளிட்டு
முடிச்சிட வேண்டியதான் வேலைய. தண்ணி ஓடிட்டு இருக்கு. எங்க பாருங்க, செடியெல்லாம் தூக்கி பாதுகாத்து வைக்கிறேன்னு பைப்பையே எங்க அத்தை அடைச்சு வச்சுட்டாங்க. அம்மா அப்பாடி. அதை போய் கூட்டி விட்டுற வேண்டியதான். இதோட அப்படியே இதையும் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மேலே போய் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு வந்துடுறேன். அவ்வளோ சிம்பிளான தாமரை பூ கோலம் முடிஞ்சிச்சு. பாடுலாம் கட்ட முடியாதுப்பா. பாடு கட்டுறாங்க. பாடு இடுப்பு ஒண்ணு சொல்லிக்க முடியாம நிக்கிறேன். 2 பக்கமும் அவ்வளவு ஒரு வலி வலிக்குது. அவ்வளவுதான். அழகிய மேட்டை போட்டுட்டா கீழ் வீடு ஓவர் ஆயிடுச்சு. முடிதான் எங்க கடந்து வருதுன்னே தெரியல. முடி ஏன் முடி மண்டையில இருக்கிற பாதி முடி வீட்டு தரையில தான் கிடக்கு. அவ்வளோ ஒரு முடி இருக்கு. ஏமாடி. அவ்வளவுதான். ரூமை தொடச்சாச்சு. இந்த ஹாலை தொடச்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. எப்படா இந்த தொடச்சு முடிப்போம் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னும் டைம் என்ன? மணி 4:20. பாருங்க, டைம் 4:20 ஆகுது. குட்டிமா வர்றதுக்குள்ள முடிச்சிடணும். சரி, நீங்க எதுவும் தப்பால நினைச்சுக்காதீங்க. ஸ்கிரீனுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தெரியுவேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி என் புருஷரோட உழைப்பும் இருக்கு. கண்டிப்பா வெளில போகாம வீட்டுல இருந்தாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கீரையும் செஞ்சாச்சு. இங்க பாருங்க, இதுதான் கீரை. நம்ம வீட்டுல பறிச்ச அருமையான கீரை. பாருங்க, கரண்ட் போயிடுச்சு, அதனால இருட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்படியே ஆஃப் பண்ணி அதான் இது மழை பெய்யுது. அவ்வளவுதான். சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் மதிய சாப்பாடு சாப்பிட போறோம். பசங்க சூடா சாப்பிடுறதுக்கு பசங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். எங்களுக்குதான் இப்ப ஆனா அருமையான சாப்பாடா இருக்கும். ஏன்னா காலையில இருந்து வெறும் வயிறா கடந்துட்டு இப்ப சாப்பிடுறது நல்ல நிம்மதியா இறங்கும். சரி, மேல எல்லாம் நான் போய் சாம்பிராணி போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டு குட்டி பிள்ளையாருக்கு பூ வச்சாச்சு. ஆஹா, வீடே ஒரு தெய்வீக மனமா கமிழுது ஸ்மெல்லு. அவ்வளவுதான்ப்பா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நானும் ஒரு குளியல போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பித்தளை ஜாமெல்லாம் விளக்கி வச்சோம் இல்லையா, சாமி பாத்திரம் அதுக்கெல்லாம் போட்டுலாம் வச்சு விளக்கேற்றி வச்சிட வேண்டியதான். என்ன டைம் ஆகல, மணி 6லாம் ஆகல. அதனால விளக்கு இன்னும் ஏத்தல. அப்போ ஒரு ஆடி மாதத்தின் முதல் நாள் தொடக்கத்தை சிறப்பா வரவேற்கிறதுக்காக நான் ரெடி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடி மார்கழி இந்த மாதம்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம். அதனால முதல் நாள் நம்ம வீட்டை கிளீன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நாளே சுத்தமா கிளீன் பண்ணி சூப்பரா வச்சுட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானுமே காலையில தொடக்கத்துல இருந்து அது வீடியோ முடிக்கிற வரைக்குமே ரொம்ப பூஸ்ட் பிடிச்ச மாதிரி இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் எந்த மாதிரி வீடியோ போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி போட ட்ரை பண்றேன். டாடா.